அனைவருக்கும் வணக்கம். என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது நம்ம சத்சங்கத்துல. என்னை நான் மதிக்கின்றேனா? என்னை நான் மதிக்காமல் இருக்க முடியுமா? என்பது மாதிரியான ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருந்தது. அனைவரும் நன்றாகவே பதில் சொல்லியிருந்தீர்கள். ஸோ எல்லாத்தையும் கிளப் பண்ணி என்னுடைய வியூ பாயிண்ட்டை நான் ப்ரெசென்ட் பண்றேன். இதுல நமக்கு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மதிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள போகும்போது, நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்துவ ரஜோ தமோ குணங்களின் அடிப்படையில தெய்வ அசுர என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் இல்லையா? பியூர் சத்துவமாக இருந்தா பியூர் தெய்வம்னு சொல்லிடலாம். ஆனா மிக்ஸ்அப்பா இருக்கிறதுனால நம்ம கிட்ட தெய்வமும் இருக்கின்றான், அசுரனும் இருக்கின்றது என்பது மாதிரி சொல்ல வேண்டி இருக்கின்றது. அப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய தெய்வ குணங்களை நான் மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இதை மதிச்சா நான் என்ன மதிச்ச மாதிரி ஆகும். ஆனால் என்னுடைய அசுர குணங்களை நான் மதித்து விடும்போது என்னை நீ உன்னை மதிக்க போய் தான் சாப்பிடுற இடத்துல மேபி நீ அசுர குணத்தை நீ மதிக்கிற அப்படின்னு இருக்கலாம். பட் ஸ்டில் உன்னை நீ மதிக்கின்ற ஏதோ ஒண்ணு நீ மதிக்காம உன்னால இருக்கவே முடியாது. எய்தர் தெய்வ குணத்தை மதிப்ப இல்லைன்னா அசுர குணத்தை மதிப்ப ஏதாவது குணத்தை நீ மதிச்சுக்கிட்டு தான் இருப்ப அஸ்லாங்கஸ் நீ இருக்கிற வரைக்கும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக என்னை நான் மதிக்காமல் இருப்பது என்பது சாத்தியமே இல்லை என்பது மாதிரி வந்து விடுகிறது. அப்படி பார்த்தா எல்லாருமே எல்லாரையும் மதிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? இன் ஜெனரல் அப்படித்தானே இருக்கு. கேக்குதா எல்லாருக்கும்? அண்ணா விட்டு விட்டு கேக்குது. ஓரளவு கிளியர். ஓகே, கரெக்ட்ல தான் ஹாட்ஸ்பாட் வச்சா நம்மை நாம் மதிப்பது போல் தான் நமக்கு தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஆன்மீகத்தின் அடிப்படையில கண்ணன் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கான், தனக்கு தானேதான் நண்பனாகவும் இருக்கின்றான், தனக்கு தானேதான் பகைவனாகவும் இருக்கின்றான் என்று ஒரு வார்த்தையை போட்டிருக்கான். அது என்னடா அது புதுசா இருக்கு? அப்போ இதை கிட்டத்தட்ட நம்ம இதோட லிங்க் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தனக்கு தானே நண்பன் என்றால் தன் தெய்வ குணங்களை மதிக்கும் போது தனக்கு தானே நண்பனாக செயல்படுகின்றான். தன் அசுர குணங்களை அவன் மதிக்கும் போது தனக்கு தானே அவன் பகைவனாக செயல்படுகின்றான் என்பது மாதிரியான ஒரு விஷயமாக வந்து விடுகிறது. சரியா? அப்ப எக்ஸாக்ட்லி இப்ப நான் மதிக்கிறேனா இல்லையாப்பா அப்படின்னு கேட்டா, என்ன நான் நண்பனா மதிச்சா என்ன, பகைவனா மதிச்சா என்ன, நான் மதிக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபியூஷன் வருது. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ஆன்சர். தீபிகா சொன்னதுதான் வந்து கிளியர் கட்டான ஒரு விஷயம். சரியா? இங்க அழகா வந்து ஆங்கிலத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று கூழ்வார்கள் அல்லது சுய மரியாதை என்று சொல்வார்கள் என்று சொல்லி இருக்கப்பட்டது. அந்த சுயம்னா என்ன, அந்த செல்ஃப்னா என்ன அப்படிங்கிறது இங்க பிரச்சனையே. சரியா? இப்போ எவன் ஒருவன் தன் செல்ஃப முழுமையா உணர்ந்து விட்டானோ அவன் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல தான் இருப்பான். தனது செல்ஃப் என்னன்னே தெரியாம இருந்துட்டான் அப்படின்னா அவன் தன்னை மதிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா செல்ஃபே என்னன்னு தெரியலன்னா எங்கிருந்து ரெஸ்பெக்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் செல்ஃப தெரியணும், புரியணும், உணரணும், அதுக்கப்புறம் தானே ரெஸ்பெக்டே பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, செல்ஃப் அப்படின்னா இந்த பாடிய, இந்த மனச, இந்த புத்திய அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த பாடியை ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாமே என்ன வந்து சல்யூட் அடிக்கணும். எதுக்காக? இந்த பாடிக்கு சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்புறம் இந்த மனசுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இந்த மனசு ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்தா அதை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் புத்திக்கும். சரியா? என்னுடைய இன்டெலெக்ட எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கும். ஆக்சுவலி ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் நாட் திஸ் மைண்ட், ஐ எம் நாட் திஸ் இன்டெலெக்ட். ட்ரூத்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் நாட் அட் ஆல் திஸ் பாடி மைண்ட் இன்டெலெக்ட் அப்படிங்கிறத புரியணும். அப்ப செல்ஃப் அப்படின்னா பாடி கிடையாது, செல்ஃப்னா மைண்டும் கிடையாது, புத்தியும் கிடையாது. சுயம், சுயம்னு தமிழ் சொல்லக்கூடிய அந்த சுயம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே பிரம்மம், பரமாத்மா, ஆத்மா. இதுதான் வந்து உண்மையான மீனிங். சரியா? இது புரியாத வரைக்கும் யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த பிரம்மத்தை அறியாதவன், பிரம்மத்தை உணராதவன், அந்த பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு ஞானின்னு வேற பேரு. சரியா? அப்போ ஞானிகளை தவிர்த்து, பிரம்மத்தை உணர்ந்தவனை தவிர்த்து வேறு எவனுமே தன்னைத்தான் மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஏன்னா பாடியை மதிச்சா அது மதிச்சதா ஆகாதுங்க. உண்மையான மதிப்பு, உண்மையான சுயம் என்பதும் உண்மையான செல்ஃப் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. அதை நீ
தெரிஞ்சுக்கவே இல்லை, இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது அதை நீ ரெஸ்பெக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சரியா? சோ தேர்ஃபோர் இங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன, சுயமரியாதை அப்படின்னா என்னன்னா, தான் யார் என்று உணர்ந்தவன், சுயத்தை மதித்தவன் சுயமரியாதையில் இருக்கின்றான் என்ற அர்த்தம். ஆனால் சுயத்தை மறந்தவன் சுயமரியாதையில் இருக்க முடியாது, அவன் தன்னையே மதிக்க முடியாது என்று சுலபமாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். சரியா? சரி, அடுத்து ஒரு ஆன்சர் சூப்பரா சொன்னாங்க. சார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? உலகில் உள்ள அத்தனை பேரையும் எப்போது நீ மதிக்கின்றாயோ அப்போது மட்டும்தான் உன்னை நீ உண்மையாக மதித்தவன் ஆவாய் அப்படின்னு சொன்னாங்க. அற்புதமான ஒரு பதில். ஏன் அப்படின்னா, உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் மதித்தல் என்பது எப்போது சாத்தியமாகும் என்றால், என்னை நான் உணரும் போது மட்டும்தான் சாத்தியமாகும். நான் ஆன்மா என்று உணர்ந்த மாத்திரத்தில் உலகில் உள்ள அத்தனையுமே என்னுடைய ஆன்ம சுரூபமே தான் என்று சேர்ந்து உணரப்படுகின்றது. இருப்பது ஒன்றே அந்த ஆன்ம தத்துவமே இங்கே பல்லாயிரக்கணக்கான ஒரு மாய விளையாட்டிற்காக விரிந்திருக்கின்றது என்ற அந்த ஞானமும் எனக்கு சேர்ந்தே வந்து விடுகிறது. தி மொமெண்ட் வென் ஐ நோ மை செல்ஃப், என்னை நான் யார் என்று உணர்ந்த மாத்திரத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் உணர்ந்தவனாக மாறிவிடுகின்றேன். இன்ஃபேக்ட் நானே உலகமாக விரிந்திருக்கின்றேன் என்று ஆகிவிடுகின்றேன். அப்போ குவைட் நேச்சுரலி இந்த உலகத்துல அத்தனை பேரையும் மதிக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா, என்னை நான் உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா சாத்தியமாயிடும். என்ன நான் மதிச்சேன்னாலே உலகத்துல எல்லாமே நான் தானே. அப்போ உலகத்துல எல்லாத்தையுமே நான் மதிக்கிற மாதிரி தான் அர்த்தம். என்னையே நான் தெரிஞ்சுக்காம, என்னையே நான் உணராம இருக்கிற வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? அப்கோர்ஸ் நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஆல் இஸ் டேஸ்ட் எடுத்துக்கோ, மாயா ஃபீல்ல பாரு, அது வெறும் மாய விளையாட்டுக்காக நெகட்டிவ் ரோல்ஸ்ல வர்றாங்க. சோ அதை வந்து நெகட்டிவ் ரோல்ஸா நீ நீ ரியல்னு நினைக்காத. இன்டைரக்ட்லி அந்த பிரம்ம ஞானத்தை தான் நம்ம வந்து இந்த இடத்துல புகுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் மதித்தால் நான் மதிக்கின்றேன் என்ற அர்த்தம் என்று சொன்ன பதில் முற்றிலும் உண்மையே. ஆனால் அது எப்போது சாத்தியமாகும் என்றால், உன்னை நீ உணர்ந்தால் மட்டுமே. என்றால் அந்த ஆன்மான்னா என்னன்னு உணர்ந்தால் மட்டுமே, அந்த சுயம் அப்படின்னா என்னன்னு உணர்ந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஞானேஸ்வரி முதல்ல இருந்தே யார் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. முதல்ல இருந்தே வந்தவங்க ஞானேஸ்வரி கேட்டவங்க, இதுக்குண்டான அற்புதமான ஆன்சரை அதுல நீங்க கவனிச்சு பாத்துறீங்கன்னா கிடைச்சிருக்கும். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. சரியா? நீரும் பாலும் கலந்திருந்தால் அதில் எப்படி ராஜஹம்சமானது நீரை ஒதுக்கிவிட்டு பாலை மட்டும் எடுத்துக் கொள்ளுமோ அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒட்டுமொத்த உலகம் அப்படிங்கிறது மாய விளையாட்டிற்காக ஆயிரக்கணக்கான வேஷங்கள்ல எது இருக்குன்னா ஆன்மாதான் இருக்கு. பால்ங்கிற அந்த ஆன்மா இங்கே பல்லாயிரக்கணக்கான நீரோடு மிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா இங்க அந்த மாயை ஒதுக்கிவிட்டு அந்த ஆன்மாவை உணர்பவன் தன்னை மதிப்பவன் என்று அந்த உதாரணத்துல அற்புதமா சொல்லி இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் யாராவது நான் மறந்துட்டேன்னு எடுத்து விடுங்க. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தாரு? பதரும் தானியமும் ஒரு ஒரு பெரிய முறத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் மிஷின்ஸ் வந்துருச்சு. ஒரு முறத்தை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவாங்க. அதுல தானியமும் பதரும் இருக்கும். அது காத்துக்கு வந்து இந்த பதரெல்லாம் அடிச்சு தள்ளிட்டு போயிடும். தானியம் மட்டும் தனியாக பிரித்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப இங்கேயும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆன்ம சொரூபமே தான் இங்கே ஆயிரக்கணக்கான வேஷங்களிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நீ அந்த ஆன்ம சொரூபத்தை மறந்துவிட்டு வெறும் வேஷத்தை மட்டும் அனுபவித்தால் உன்னை நீ மதித்தவன் ஆக மாட்டாய். ஆனால் நீ என்ன மதிக்கணும் அப்படின்னா, அந்த பதரை காற்றிலை பறக்க விட்டுவிட்டு தானியத்தை எடுத்துக் கொள்வது போலே இந்த வேஷமாக இருப்பது அனைத்தும் எனது ஆன்மஸ்வரூபமே என்று அந்த வேஷத்தை ஒதுக்கிவிட்டு அந்த கண்டால் உன்னை நீ மதிக்கின்றாய் என்று அர்த்தம் என்று சொல்லியிருந்தார். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தாரு? தயிரை கடைந்து வெண்ணெயை பிரித்து எடுப்பது போலே அப்படின்னு சொல்லியிருந்தார். சோ மேலோட்டமா பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா வில்லனா தெரியுமா, ஹீரோவா தெரியுமா, கொலகாரன் கொள்ளக்காரன் ரேப் பண்றவன், அப்கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கணக்கு தெரியலாம். ஆனா அதுல கடைஞ்சு உள்ள பாத்தீங்க அப்படின்னா உண்மையில் அந்த ஆன்மஸ்வரூபம் மட்டுமே தான் வெறும் மாய விளையாட்டிற்காக இப்படியாக இருக்கின்றது என்று உன்னால் உணர முடியும் போது, அந்த ஆன்மஸ்வரூபத்தை உங்களால கேட்ச் பண்ண முடியும் போது, உங்களால ரொம்ப ஈஸியா அந்த உங்களை நீங்கள் உணர முடியும் என்பதை புரிந்து கொள்ளலாம். வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா? வேற என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? கோல்டு. அதாவது ஒரு நகையை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி நிறைய உலோகங்களை மிக்ஸ் பண்ணி தான் நகையை உருவாக்குறாங்க. சரியா? ஆனா ஒரு ஞானியானவன் அந்த பதர் எது, அதுல கோல்டு எது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த கோல்ட அவன் மதிக்கிறான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது மற்றதையும் மதிக்கிற மாதிரிதான் அர்த்தம். ஏன்னா அது இல்லைங்க, இல்லாததான் நீ மதிச்சா என்ன மதிக்கல என்னன்ற மாதிரி வரும் மாயையை மதித்தல் அப்படின்னு. ஆனா உண்மையில் மாயா இருப்பது எது? ஆன்மா. அப்ப ஆன்மாவை மதித்து விட்டால் அத்தனையும் மதித்த மாதிரி அர்த்தம் ஆயிடுது இல்லையா?
அப்போ இங்க வந்து நான் ஒரு கொஸ்டின் வேற நுணுக்கமா கேட்டுட்டேன். கொலைகாரனை எப்படியா மதிக்கிறது, கொள்ளைக்காரனை எப்படியா மதிக்கிறது அப்படின்னு எல்லாம் கேட்டேன். இங்க நீங்கள் ஆன்மாவை மதித்தாலே அனைத்தையும் மதித்ததாகத்தான் இங்கே அர்த்தமாகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஃபேக்ட் இந்த லவ் இஸ் தி கீ ஃபேக்டர். அப்போ நான் கண்ணனை, இப்ப கண்ணன் வந்து ஒரு வில்லன் வேஷத்துல வரேன் அப்படின்னா, இங்கே நான் கண்ணன் என்று உணர்ந்து விட்டேன், அதுவும் ஆன்ம சுரூபமே, அதுவும் நானே என்று ஞானத்திலிருந்து உணர்ந்து விட்டேன். ஆனா மாயைக்காக இப்போ நான் ஒரு நல்ல வேஷத்துல இருக்கேன், அவன் கெட்ட வேஷத்துல வரேன் அப்படின்னா நானே தான் என்கிட்ட வரேன். அப்ப இந்த இடத்தில் நான் அவனுக்கு எதிராகத்தான் செயல்படுவேன். இட் டசன்ட் மீன் தட் ஐ எம் நாட் மதிக்கலன்னு அர்த்தம் கிடையாதுங்க. எப்போது என்னை நான் உணர்ந்து விட்டேனோ அப்போதே நான் அவனை மதித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதுதான் அர்த்தம். ஆனால் விளையாட்டிலே அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நான் அவனை இப்ப நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தேன்னா அவனை பிடிச்சு நான் ஜெயில போடுறேன், எல்லாமே பண்ணத்தான் செய்வேன். மதிக்கிறேன் என்பதற்காக அவன் செய்வதை எல்லாம் விட்டு விடுவேன் என்ற அர்த்தம் அல்ல. பட் இட் டசன்ட் மீன் தட் நான் அவனை ஜெயில பிடிச்சு உள்ள போடுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் அவனை மதிக்கலன்னு அர்த்தம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு ஞானேஸ்வரியில நானே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். தசாவதாரம் படத்தினுடைய எக்ஸாம்பிள சொல்லியிருந்தேன். கமலஹாசன் 10 வேஷங்கள் போட்டு வந்தான். அவனே வில்லன், அவனு ஈவன் பொம்பளை வேஷத்துல இருந்து எல்லாமே அவனே போட்டு வரான் இல்லையா? எல்லா வேஷத்துலயும் அவனே வர்றான் அப்படின்னா, ஹீரோ வில்லன் அடிக்கும் போதும் வில்லன் ஹீரோனோட சண்டை போடும் போதும் அல்லது ஒரு போலீஸ்காரன் ஹீரோவை இன்ட்ராகேட் எல்லாமே ஒரே விஷயம் தான். அந்த ஒருத்தன் தான் இங்க எல்லாமே இருந்து கொண்டு இப்படி எல்லாம் ஒரு விளையாட்டு நடத்தி கொண்டிருக்கும் போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டோட ஹீரோ வில்லன் அடிப்பான், எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டோட வில்லன் ஹீரோவை ஏமாத்துவான். So all these things you can able to understand very easily if you understand what is the difference between truth and Maya. And the truth himself appears like a Maya. உண்மையே மாயையாக விரிந்திருக்கின்றது என்ற ஒரு முழுமையான தத்துவ கண் கொண்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உண்மையை உணர்ந்த மாத்திரத்தில் நீங்கள் உன்னை நீங்கள் மதித்தவர்களாக மாறிவிடுகிறீர்கள் என்பதை ஆட்டோமேட்டிக்காக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று நான் உணர்கின்றேன். சரியா? அப்ப என்னை நான் மதிக்கின்றேனா என்ற இந்த கேள்விக்கு, உங்கள் தெய்வ குணங்களை மதித்தாலே உங்களை நீங்கள் மதித்ததாகும் அப்படிங்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் என்று உன் சுய சுரூபத்தை உணர்ந்து விட்டாயோ, உன்னை நீ மதிக்கின்றாய் அப்படின்னா, நீ யாருன்னு நீ புரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் எப்படி நீ மதிக்க முடியும்? அப்ப நான் யார் என்று புரிதல் தான் இங்கே உண்மையான செல்ஃப். அந்த செல்ஃபை நீ ரெஸ்பெக்ட் பண்றது அப்படிங்கிறது, அந்த செல்ஃபை நீ புரிஞ்சுக்கிட்டாலே அது ரெஸ்பெக்ட் பண்றதா மாதிரிதான் அர்த்தம். உன் சுயத்தை உணர்வதே அதை நீ மதித்ததாக மாறிவிடுகின்றது என்பதை என் பதிலாக வைத்து இந்த கேள்விக்கான பதிலை நிறைவு செய்கின்றேன்.